வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான வாஸ்து தகவலை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது குடும்ப தலைவன் தலைவியை வாழ வைக்கும் திசைகள் தெற்கு மேற்கு. இந்த ரெண்டு திசைகள் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணது வாஸ்துல. எப்படின்னு கேக்குறீங்களா? இது ரெண்டுமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட திசைகள், தெற்கும் மேற்கும். இப்போ தெற்கு திசைன்னு பார்க்கும்போது ஜென்ரலாவே தெற்கு திசை பெண்கள்னு சொல்லுவாங்க, மேற்கு திசை ஆணுக்குரிய திசைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடு ஒரு வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு நம்ம வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். எந்த விதத்துல ஆரோக்கியமா இருப்பாங்கன்னா, அந்த வாஸ்து விதிகள், அதாவது என்னென்ன விதிகள்? வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம், உச்சவாசல், வடக்கு கிழக்கு அதிக காலி இடம், தெற்கு மேற்கு கம்மியான காலி இடம், மாடிப்படி அமைக்கிற முறை, தெருக்குத்து தெரு பார்வைன்ற ஒரு விஷயம். இதுதான் வாஸ்துல ஒரு அடிப்படையான விதிகள் நம்ம சொல்லலாம். அப்படி அந்த அடிப்படையான விதிகளுக்கு நம்ம மாறுபட்டு இருக்கும்போது, இப்ப அந்த விதிகள் பாத்தீங்கன்னா, தெற்கு மேற்கு கம்மியான காலி இடம் இருக்கணும், வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம். இந்த ரெண்டு விதி தான் இந்த குடும்ப தலைவன் தலைவியை வாழ வைக்கக்கூடிய விதியா இருக்கு. இப்ப தெற்கு மேற்கு கம்மியான காலி இடம்னு சொல்றோம். ஒரு வீடு கட்டுறோம், அதாவது 40க்கு 90, இல்ல 40க்கு 100, 40க்கு 80, இல்லைன்னா 30க்கு 60, அப்படி ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டும்போது தெற்கு பக்கம் கம்மியான காலி இடமும் மேற்கு பக்கம் கம்மியான காலி இடமும் விட்டு வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டை அமைச்சோம்னா அந்த வீட்டுல வாழக்கூடியவர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க. அது இல்லாம தெற்கு பக்கம் நான் அதிகமா காலி இடம் விடுறேங்க, எனக்கு தெரு வடக்கு பக்கம் இருக்கு, அதனால நான் வடக்கு பக்கம் பில்டிங் கட்டிட்டு தெற்கு பக்கம் நான் நிறைய காலி இடமா விட்டுறேன், ஃபியூச்சர்ல வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இதுதான் தவறான விஷயம். இதே மாதிரி மேற்கு பக்கம், எனக்கு கிழக்கு பக்கம் தெரு இருக்கு, அதனால நான் மேற்கு பக்கம் காலி இடம் அதிகமா விட்டு தெருவை ஒட்டி நான் வீடு கட்டிக்கிறேன், நான் ஃபியூச்சர்ல மேற்கு பக்கம் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு தவறான விஷயம்தான். இப்ப இந்த தெற்கு மேற்கு அதிக காலி இடம் ஒரு விஷயம், அந்த குடும்ப தலைவன் தலைவி பாதிக்கக்கூடியது. இப்போ வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் தான் ஜென்ரல் விதி. இது இல்லாம எனக்கு போர் போடணும், எனக்கு வடக்கோ கிழக்கோ வடகிழக்கு பகுதியில எனக்கு தண்ணி வசதி இல்லை, தண்ணி வரமாட்டேங்குது, நீர்வளம் பார்க்குறவங்க எனக்கு தெற்கு பக்கம் தான் இருக்கு மேற்கு பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் தெற்கு மேற்கு நான் போர் போட்டுக்கிறேன், காலி இடமா தானே இருக்கு அதுல நான் போர் போட்டுக்கிறேன்னு சொல்லி போர் போட்டவங்கலாம் அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம்தான் அது. இப்போ ஒண்ணு தெற்கு பக்கம் காலி இடம் அதிகமா இருந்து அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய குடும்ப தலைவி பாதிக்கப்படுறாங்க. எந்த விதத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா, அங்க அந்த வீட்டுலோட அந்த கணவர் அந்த குடும்ப தலைவியோட கணவர் ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது அந்த வீட்டுல. ஒண்ணு மனைவிக்கு கீழே அவர் இருப்பாரு, எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, மனைவி தான் சம்பாரிச்சு கொடுக்கணும், அவரால் சும்மா ஒரு ஆளுன்னு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. இல்லைன்னா அந்த தலைவன் அங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது தெற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கும்போது. அதனாலதான் நம்ம சொல்றோம், தெற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கக்கூடாது, கம்மியான காலி இடமா இருக்கணும். இப்போ தெற்கு பக்கம் கம்மியான காலி இடமா இருந்தா அங்க குடும்ப தலைவியை பாதிக்காது, அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ மேற்கு பக்கம் வந்தோம்னா,
மேற்கு பக்கம் யாரெல்லாம் அதிகமான காலி இடம் விட்டு வீடு கட்டியிருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாம ஒரு ஆரோக்கிய குறைபாடோடு வீட்டில் ஒரு நேம் ஷேக்குக்காக வந்து குடும்ப தலைவி இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படி இல்லைன்னா அந்த குடும்ப தலைவி இறக்கிற ஒரு நிலை உருவாகுது. இப்போ வந்து குடும்ப தலைவன் தலைவி வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து தெற்கு மேற்கு வந்து கம்மியான காலி இடம் இருக்கணும். தெற்கும் மேற்கும் பள்ளம் இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் வந்து குடும்ப தலைவன் தலைவியை வாழ வைக்குது. ஏற்கனவே இந்த மாதிரியான அமைப்புல நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, அத திருத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நிச்சயமான ஒரு வழிய குடுக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.